தருமபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் உள்ள பிரபலமான பிக் பாஸ் என்ற ஜவுளி கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் கடந்த 16ஆம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி ஜவுளி கடையில் வியாபாரமான ரூபாய் 14,62,500 பணத்தை ஜவுளி கடையின் மேற்கூரையை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தருமபுரி நகர காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பெண்ணாகரம் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது சந்தேகத்தின் பேரில் 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் துணிக்கடையில் பணத்தை திருடி சென்றது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பிடமநேரி பகுதியைச் சேர்ந்த பாரத்குமார் என்பதும் கடகத்தூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13,93,790 ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்ணனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுந்தர். இவருக்கு திருமணமாகி 5 மாதங்கள் ஆகின்றன. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை தனது மனைவி தமிழரசி, தாய் ராஜகுமாரி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் குழிப்பிறை அரசு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு இரவு கண்ணனூர் நோக்கி வரும்போது விபத்தில் சிக்கினார். இதில் பலத்த காயமடைந்த பாலசுந்தர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாலசுந்தர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்தவரின் உடலை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து உறவினர்கள் கூறுகையில், மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மருத்துவர்கள் இல்லாததால் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் மருத்துவர்கள் அலட்சிய போக்கின் காரணமாகவே உயிரிழந்ததாகவும் கவலை தெரிவித்தனர். அவங்களோட முழுக்க இந்த சாவுக்கான முழு காரணம் டாக்டர்களுடைய அலட்சிய போக்கு தான். அலட்சியமான ஒரு இது. காசு பணம் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த அரசாங்க மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஆனால் இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரியான ஒரு டாக்டர் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக, சாதாரணமாக தொடையில் கிழிச்ச ஒரு காரணத்துக்காக 26 வயசு பையன் கல்யாணம் ஆகி 5 மாதம் தான் ஆகுது. 5 மாதம் தான் ஆகுது. இளமையானவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரையில இறந்துட்டாங்க. அந்த பொண்ணோடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சுட்டிக்காலாடிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக தொடர் விடுமுறை என்பதால் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பள்ளியின் மதில் சுவர் மீது ஏறி சமையல் அறையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த முட்டைகளை வைத்து ஆம்லெட் போட்டு மது அருந்தியுள்ளனர். இதையடுத்து நேற்று காலை வழக்கம் போன்று சமையல் அறையை திறந்து பார்த்த பணியாளர்கள் சத்துணவு முட்டைகள் திருடப்பட்டு ஆம்லெட் போட்டு பார்ட்டி கொண்டாடியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் மேலிட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் நடைமேடை பகுதியில் பயணிகள் அமரும் இடத்தில் அடையாளம் தெரியாத நபர் உயிரிழந்திருப்பதாக கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் உயிரிழந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் அருகில் ஊசி மருந்து இருப்பதனால் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாவித்ரி என்பவர் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகள் சித்ரா, மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இவர்கள் அதே பகுதியில் அரசு மூலம் கொடுக்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவில் 3 மாடி வீடு கட்டி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதுமனை புகு விழாவிற்கு திட்டமிட்டிருந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் அந்த வீட்டின் அருகே வாய்க்கால் பணி நடைபெற்றிருந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. இதன் காரணமாக புதியதாக கட்டப்பட்ட 3 மாடி வீடு லேசாக சாய்ந்த நிலையில் இருந்த வீடு நேற்று முழுமையாக சரிந்து விழுந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சாவித்ரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாற்று இடம் மற்றும் நஷ்ட ஈடு வழங்க கோரி கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் சாவித்ரி கூறுகையில், வீட்டு வேலை செய்தும் தனது மகள் வேலைக்கு சென்றும் மருமகன் கார் ஓட்டி சிறுக சிறுக சேர்த்து கட்டிய வீடு கண்ணெதிரை சரிந்து விழுந்தது என்று கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லோனு போட்டு அவங்க கடவோட வாங்கி நாங்கள் வீடு கட்டணும். எங்களுக்கு யாரும் இல்லை. எங்களோட உழைப்பு தான் எங்களோட கஷ்டம் தான். அதுக்கு நல்ல வழியை காட்டி எங்களுக்கு கடவுளையாக அவர் எங்களுக்கு என்ன உதவியுமே செய்யணும் ஐயா. எங்களுக்கு நஷ்டம் என்ன பார்த்து எங்களுக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். எங்களுக்கு எந்த மாற்று இடமும் கிடையாது. நாங்கள் அந்த மாற்று இடம் எல்லாரும் தோறது என் தங்கச்சி வீட்டுக்கார அத்தனை வீடு கட்டினாலே எங்களுக்கு எல்லாருக்கும் உட்கார வைக்க. இன்னைக்கு அந்த வீடே ஊந்து போச்சு. நாங்கள் ரோட்டில் தான் படுக்க, ரோட்டில் தான் உட்காருவோம். எங்கள் நிலைமை எவ்வளோ சீக்கிரம் முடியுது எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.